பத்திரம் விருது சட்டமே இல்லாம ஆட்டையை போடும் கும்பல் கிளம்பிருச்சு. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வீட்டில் ஆடம்பர பொருட்களாக இருந்த ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, கார், எலக்ட்ரிக் ஸ்டவ், எலக்ட்ரிக் குக்கர், மைக்ரோவேவ் அவன் போன்ற சாதனங்கள் அனைத்தும் தற்பொழுது ஒரு வீட்டின் அத்தியாவசிய தேவைகளாக மாறிவிட்டது. கடந்த 10 வருடங்களில் மக்களின் தேவையானது அதிகரித்துக் கொண்டே வந்திருக்கிறது. அதே சமயத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் வசதிக்கு ஏற்ற பல புதிய சாதனங்களையும் வாங்கி பயன்படுத்தி வருகின்றனர். இதுக்கேற்ற வகையிலான இஎம்ஐ வசதிகளும், லோன் வசதிகளும், கிரெடிட் கார்டு வசதிகளும் தற்பொழுது அதிக அளவிலே உள்ளது. இந்த வசதிகளாலேயே ஒரு பொருளை வாங்குவதற்கு சேமித்து வைத்த முழு பணத்தையும் கொடுத்து வாங்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து மக்கள் மாறி முதலில் பொருளை வாங்கி உபயோகப்படுத்திக் கொண்டு அதற்கான விலையை ஒவ்வொரு மாதமும் செலுத்துவோம் என்ற மனப்பான்மைக்கு வந்துவிட்டனர். ஆனால் அதில் அதிக வட்டி செல்கிறது என்பதை அந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும் என்ற மோகம் மறைத்து விடுகிறது. அது மட்டுமின்றி முன்பெல்லாம் ஒரு வீட்டிற்கு ஒரு இருசக்கர வாகனம் இருப்பதை பார்த்திருப்போம். ஆனால் தற்பொழுது ஒரு வீட்டில் எத்தனை நபர்கள் இருக்கிறார்களோ அத்தனை நபர்களுக்கு ஏற்ற வகையிலான இருசக்கர வாகனங்களும் 4 சக்கர வாகனங்களும் சில வீடுகளில் இருக்கிறது. இவற்றிற்கு முக்கிய காரணம் இந்த லோன் வசதிகள் அதிகரித்திருப்பதாகவும் அதனால் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை வாங்கும் பழக்கம் மக்களிடையே தற்போது அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. தேவை ஏற்படாத போது 4 சக்கர வாகனங்களையோ 2 சக்கர வாகனங்களையும் வாங்கி வைப்பது நமக்கு செலவை ஏற்படுத்தும் என்றாலும் ஒரு வீட்டிற்கு ஒரு 4 சக்கர கார் இருப்பது இன்றைய காலகட்டத்தில் தேவையானதாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இருவர் மட்டும் செல்லும் பொழுது இருசக்கர வாகனத்தை பயன்படுத்தினால் போதுமானது. அதே நேரத்தில் ஒரு குடும்பத்தில் உள்ள 4 பேரும் பயணிக்கும் பொழுது ஒரு 4 சக்கர வாகனத்தை பயன்படுத்தினால் வாகனத்திற்கான எரிபொருள் செலவு மிச்சமாகும். அதே நேரத்தில் 4 பேரும் ஒரே நேரத்தில் பயணம் செய்து கொள்ளலாம். இந்த 2 நிலைகளிலுமே வாகனங்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு முக்கியமானது. அதற்காகவே காப்பீடு வசதிகள் உள்ளது. அதனால் வாகனங்கள் வாங்கும் போதே காப்பீடுகளும் எடுக்க வேண்டும் என்பது தற்போதைய கட்டாயமாகவும் இருக்கிறது. இருப்பினும் ஆசையா பார்த்து வாங்கிய வாகனம் திருடு போகாமல் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும், பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு வாகன உரிமையாளர்களின் ஆசையாகவும் பொறுப்பாகவும் இருக்கும். மேலும் காரையும் தாண்டி காருக்குள் வைக்கப்படும் சில முக்கிய பொருட்களும் இந்த திருட்டில் பறிகொடுத்து விடுகிறோம். 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களையும் வாகனங்களில் உள்ள பொருட்களையும் திருடுபவர்கள் பல வழிகளில் சாமர்த்தியமாக திருடிச் செல்கின்றனர். அதில் ஒரு பரபரப்பான திருட்டு நிகழ்ச்சி குறித்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாக பரவுகிறது. அதாவது ஒரு பார்க்கிங்கில் நிறுத்தப்பட்டிருந்த கார் கண்ணாடி மீது கெமிக்கலால் ஆன ஒரு பவுடரை ஒரு நபர் போட்டதும் கார் கண்ணாடி சத்தமில்லாமல் உடைகிறது. அதற்கு பிறகு காருக்குள் வைக்கப்பட்டிருந்த பொருட்களை அந்த நபர் திருடிச் சென்று விடுகிறார். இந்த நிகழ்வு பல மக்கள் சூழ்ந்திருக்கும் நேரத்தில் தான் நடக்கிறது. இருப்பினும் பொதுமக்கள் யாரின் கவனத்தையும் இந்த திருட்டு பெறவே இல்லை. சாமர்த்தியமாக காரில் உள்ள பொருட்களை திருடிச் செல்லும் இந்த வீடியோ தற்போது வைரலாக உலா வருகிறது.
இந்த வீடியோ வெளியான பிறகு கார் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு மற்றும் கார் பாதுகாப்பு குறித்த செய்திகள் இணையதளத்தில் அதிகமாக பரவி வருவதும் குறிப்பிடத்தக்கது.